திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழ் இன்னைக்கு ஆய்க்குடி அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு. வாட்படச் சேனை அப்படின்ற பாடல் நாம் முதல்ல பிரித்து எழுதுனதை பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம். அனைவரும் திருப்புகழை படிப்போம், பாடுவோம் வாங்க. ஒவ்வொரு நாள் நல்லா பாடல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை. எல்லாருக்கும் திருப்புகழ் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியணும், இதெல்லாம் பாடணும், கேட்கணும். ஏதோ நான் அரைக்குறையாக படித்தா கூட நீங்கள் கேட்குறவங்க புக்கோ இல்லை இந்த மாதிரி செல்ஃபோன்லேயோ நல்லா திருத்தி படிங்க. ஏன்னா திருப்புகழ் படிக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு தான். ஆகையினால அனைவரும் திருப்புகழை படிப்போம், பாடுவோம் வாங்க. இது அழகான தமிழில் முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அருணகிரிநாதர் மூலம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இதையெல்லாம் விடுத்து நம்ம ஓதாமல் இருந்தால் என்ன ஆகிறது? ஔவையார் சொன்ன மாதிரி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஓதாமல் இருக்கிறது நம்மளோட பிழையை தவிர இறைவனோட பிழை இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம எல்லாம் அந்த செல்ஃபோன்லாம் தெரிஞ்சுக்கினா பிறந்தோம், காலப்போக்கில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த மாதிரி திருப்புகழையும் முதல்ல தத்து பித்துன்னு பாட ஆரம்பித்தோம்னா முத்து முத்தாக அவர் வந்து நம்ம வாய்க்குள்ளே பூந்து கொடுத்துருவார். ஆகையினால திருப்புகழை அனைவரும் படிப்போம், பாடுவோம் வாங்க. திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதில் குறையேதும் பார்க்காதீங்க வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாட்பட சேனை பட ஓட்டி ஒட்டரை இருமா புடைத்து ஆள் அரசர் பெருவாழ்வும் மாத்திரை போதில் இடுகாட்டி நிற்போமென இல்வாழ்க்கை விட்டு ஏறும் அடியவர் போல கொட்பட பாத மலர் பார்த்து இலை பார வினை கோத்தமை கோலமுடன் வெகுரூப கோப்புடைத்தாகி அலமாப்பினே பாரிவரு கூத்து இனி பூரையிட அமையாதோ தாட்பட கோப விஷ பாப்பினில் பாலன் மிசை சாய்த்தொடு பாராவு நீள்கழல் தாவி சாற்றும் அக்கோர உரு கூற்றுதைத்தார் மவுளி தாழ்க்க வஜ்ராயுதனும் இமையோரும் ஆட்பட சாமபர மேட்டியை காவலிடும் ஆய்க்குடி காவல உததி மீதே ஆர்க்கும் அத்தானவரை வேற்கர தாழ்வரையை ஆற்பழ சாடவள பெருமாளே. இப்போ நம்ம இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம்.
வாள் வீச்சு படுவதால் சேனைகள் யாவையும் அழியும்படி பகைவர்களை விரட்டி அடிக்கும் செருக்குடன் அரசாட்சி புரியும் மன்னர்களது பெருவாழ்வும் இறுதியில் ஒரே கணப்பொழுதில் சுடுகாட்டில் அழிந்து போக கடவுதுதான் என்ற நிலைமையை உணர்ந்து இல்லறத்தை விட்டு கரையேறும் உன் அடியார்கள் போல ஒரு குறிக்கோளுடன் வாழவும் உன் திருவடி மலரினை பார்த்து யான் இளைப்பாறவும் வினை வசமாகி உழலும் இந்த உடம்பாகிய உருவத்தை பலவித அலங்காரங்களை செய்து துன்பங்களில் சிக்குண்டு வரும் இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டு இனிமேல் முடிவு பெறவே முடியாதோ? கால் பட்டாலே கோபத்துடன் சீறி எழும் விஷப்பாம்பை போல பாலன் மார்கண்டேயனிடம் யமன் குறிவைத்து தொடரவும் தமது நீண்ட திருவடியை நீட்டி பாலகனை விடேன் என்று பேசிய அந்த கொடிய உருக்கொண்ட யமனை உதைத்த பரமசிவனார் உன்னிடம் வேத மந்திர உபதேசம் பெறுவதற்காக தமது முடியை தாழ்த்தி வணங்க வஜ்ராயுதனாம் இந்திரனும் தேவர்களும் உனக்கு ஆட்பட்டு நிற்க பொன்னிறமான பிரம்மனை சிறையிலிட்ட ஆய்க்குடி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் அரசனே, கடலிலே போர் புரிந்த அந்த சூரன் முதலிய அசுரர்களையும் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதத்தால் அந்த கிரௌஞ்சகிரியையும் பேரொளி உண்டாகும்படி அழிக்க வல்ல பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பார்த்திங்களா, இந்த பாடல் மூலம் நம்மளுக்கு யம பயத்தை போக்குறார். ஏன்னா உன்னிடம் வேத மந்திர உபதேசம் பெறுவதற்கு தமது முடியை தாழ்த்தி வணங்க வஜ்ராயுதனாம் இந்திரனும் தேவர்களும் உனக்கு ஆட்பட்டு நிற்க, இவங்கெல்லாம் வணங்கி நிற்க சிவபெருமானும் தலையை வணங்கி நிற்கிறாராம். அப்படியா வந்தவர் இந்த மார்கண்டேயன் போய் கட்டி தழுவிக்கின உடனே பாலன் மார்கண்டேயனிடம், அதாவது யமன் வந்து நிற்கிறாரு அவரை உயிரை பறிக்கிறதுக்காக. அப்போ பிடிச்சி பாசக்கயிறை போட்டு இழுத்த உடனே சிவபெருமான் அந்த காலை நீட்டி எட்டி உதைக்கிறார். சும்மா அந்த காலை அப்படி பட்டதுக்கே அவர் எங்கேயோ போய் விழுந்தாராம். அந்த மாதிரி தமது நீண்ட திருவடியை நீட்டி பாலகனை விடேன் என்று பேசிய அந்த கொடிய உருக்கொண்ட யமனை உதைத்த பரமசிவனார், நான் விடமாட்டேன், இவனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிச்சு, நைட்டுக்குன்னு தான் போவேன்னு சொன்னவரை சும்மா அந்த காலை நீட்டி அப்படி தட்டினதுக்கே எங்கேயோ போய் விழுந்துட்டாராம். அந்த மாதிரி இந்த பதிகத்தை பாட நம்மளுக்கு யம பயம் போகும். யம பயம் போகும்னா என்ன, நம்ம போகாமையே இருக்க மாட்டோம்ன்ற அர்த்தம் இல்லை. நம்மளுக்கு அவர் வந்து இட்டுன்னு போனார்னா கொடுமையாக இருக்கும். சிவகணங்கள் வந்து இல்லை முருகனுடைய வேலும் மயிலும் அவர் வந்து எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா நம்ம அரவணைப்போடு போய் சேருவோம், முருகப்பெருமானுடைய அருளோடு போய் சேருவோம். அருணகிரிநாதரே சொல்வார், எனக்கு அந்த காலம் ஒன்று வரும்போது அந்த வேலும் மயிலில் ஏறி வந்து வள்ளி தெய்வ யானையோடு வந்து என் வாசலில் வந்து ரெடியாக நிற்கணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது என்னை வந்து நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்வார். அந்த மாதிரி நமக்கு இந்த இடர்பாடெல்லாம் இல்லாமல் முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாடலை எல்லாம் பாடினோம்னா அருமையாக நம்மளுக்கு துன்பத்தில் இருந்து நம்மளுக்கு விடுபடக்கூடிய காலங்கள் நற்காலமாக விளங்கும். அதாவது நம்ம இந்த மனித பிறவியை நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கின்னு இருக்கிறோம், துன்பத்தில் சிக்குண்டு வரும் இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டு இனிமேல் முடிவு பெறவே முடியாதோ அப்படின்னும் போது இப்போயே நம்ம வந்து இந்த பாட்டு படித்தா இந்த மாதிரிலாம் ஆயிடுறோன்னு இல்லை. இப்போ இன்னும் நமக்கு கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் நீங்கும். இந்த நேரம் இந்த காலம் அப்படின்லாம் இருக்குது. நம்மளுக்கு அன்றைக்கி போட்டு அமுச்சிருப்பார். இன்றைக்கி பாடுறதுனால இப்போ போய் சேர்ந்துட மாட்டோம். இன்றைக்கி இல்லறத்தை விட்டு கரையேறும் உன் அடியார்கள் போல, அது அந்த இல்லறத்துலேருந்து அடியார்கள் அந்த குடும்பத்துலேருந்து போகிற மாதிரி நானும் கூட அந்த
ஒரு குறிக்கோளுடன் வாழவும் உன் திருவடி மலரினை பார்த்து யான் இளைப்பாறவும் அப்படின்ட்டு கேட்குறார். அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது இந்த பாடலை எல்லாம் நாம் இப்போ பாடும்போது நமக்கு இப்போ இருக்கிற இடர்பாடான கஷ்டங்கள்லாம் நீங்கும், பயம் போகும். எங்கே போனாலும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், அது ஆகும், அந்த மாதிரியான அகால மரணங்கள்லாம் சம்பவிக்காது. ஆகையினால் அந்த திருப்புகள் இந்த மாதிரியான எல்லா விதத்துக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியது. இப்போ இது கடைசி காலத்தில் தான் பாடுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அருமையான ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இதில் நல்ல இதுவெல்லாம் இருக்குது. நமக்கு தெரியாமல் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இறைவனுக்கு எல்லாமே தெரியும். இவங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பாடணும். திருப்புகழை பாட சொல்லி விருப்பத்தோடு பாட சொல்லி சொல்லியிருக்காரு முருகப்பெருமான். அதை விருப்பத்தோடு பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையும். இதையெல்லாம் பாடுங்க. பாடி உங்களுடைய இன்னல்களை எல்லாம் போக்கி நல்ல அருள் பெற முருகப்பெருமானண்ட வேண்டுவோம். இப்போ நாம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம். இது ராகம் வேறு மாதிரியாக இருக்குது. தாத்தன தானதன தாத்தன தானதன தாத்தன தானதன தனதானா வாட்பட சேனை பட ஓட்டியோட்டாரையிரு மாப்புடை தாளரசர் பெருவாழ்வும் மாத்திரை போதிலிடு காட்டி நீர் போமெனையில் வாழ்க்கை விட்டேறுமடியவர் போல கோட்பட பாதமலர் பார்த்திகளை பாரவினை கோத்தமை கோலமுடன் வெகுரூப கோப்புடை தாகியல மாப்பினீர் பாரிவரு கூத்தினி பூரையிட அமையாதோ தாட்பட கோபவிஷ பாப்பினீர் பாலன் மிசை சாய்த்தோடு பாரவுனில் கழல் தாவி சாற்றுமக்கோர உரு கூற்றுதைத்தார்மவுளி தாழ்கவற்றாயுதனும் இமையோரும் ஆட்பட சாமபர மேட்டியை காவலிடு மாய்க்குடி காவலவுததி மீதே ஆக்குமத்தானவரை வேர்க்கரத்தாழ்வரையை ஆற்பெழச் சாடவல பெருமாளே ஆர்க்குமத்தானவரை வேர்க்கரத்தாழ்வரையை ஆற்பெழச் சாடவல பெருமாளே வாட்பட சேனை பட ஓட்டியோட்டாரை இரு மாப்புடை தாளரச பெருவாழ்வும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.